Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. ரெக்கார்டிங் போடாதீங்க பிரதர். ஏறி ஏறி புடிச்சிட்டு ரெக்கார்டிங் உடனே போடுறீங்க பிரதர். ஒரு 2 நிமிஷம் பேசி போட்டா என்ன ஆக போகுது? பேச பேச எல்லாத்தையுமே காசாக்கணும் பிரதர். ஐயோ. எப்ப சூப்பர் கேரக்டர் ப்ரோ, செமையா எழுதியிருக்கானு ப்ரோ. நம்பால குஸ்டோவா ஃப்ரிங்கு. அவன் யார்? அவன் சிக்கன் கடைக்காரன், கோட்றான் அவன். அவனை தாண்டா நான் ஹைட் பண்ணிட்டு இருந்தேன். அவனை தாண்டா ஹைட் பண்ணிட்டு ஆளுக இருந்தேன். அவன் ஆள் பார்க்கவே அவனை நான் ஆக்சுவலா முன்னாடியே பார்த்திருக்கேன்டா. ஆக்சுவலா அவனை நான் முன்னாடி இருந்தே அவன் வந்துட்டு நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா அவனை பார்த்துட்டு இருந்தேன். இத்தனைக்கும் அவன் நடிச்ச படம்லாம் நான் பார்த்தது இல்ல. அவனை எப்படி எனக்கு தெரியும் தெரியுமா? அவன் வந்துட்டு ஃபார் கிரைன்னு ஒரு கேம் இருக்கு, அதோட 4th வெர்ஷனுக்கு அவன் தான்டா வில்லன். அவனை தான்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராபிக்ஸ் பண்ணி அவன் தான்டா 3Dல இது பண்ணியிருக்கானுங்க. இவனை தான். இவன் எனக்கு அதனால தெரியும். ட்ரெய்லர்ல ஒரு சீன் நடிச்சிருப்பான் சரியா? அந்த படத்தோட அந்த அந்த கேமோட ட்ரெய்லரே மிரட்டி விட்டுரும் சரியா? இவன் வந்துட்டு ஒரு சரியான சர்வாதிகாரி மாதிரி ஒரு சின்ன குழந்தை கையில கிரேனேட கொடுத்து போட வைப்பான். அதுதான் அந்த கேமோட ட்ரெய்லரே. அந்த கேம் மொக்கையா இருக்கும், பட் அந்த ட்ரெய்லர் மாஸ் ட்ரெய்லரு. அதை பார்த்துட்டு இவனை நான் சர்ச் பண்ணியிருக்கேன், பட் இவன் பிரேக்கிங் பேட்ல இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க நீங்க சீசன் 1 சீசன் 2 எல்லாம் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரிமெம்பரபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான்டா வருவானுங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா? அதுதான். டேய், யாரா அவன் நெல்சன் இப்படி காப்பி அடிச்சு வச்சிருக்கான்? அந்த மொட்டை கேரக்டர் அப்படியே அடிச்சு வச்சிருக்கான். அந்த மொட்டை அண்ணன் தம்பி கேரக்டரை கருவோம். அசிங்கமாவே இல்லையாடா அவனுக்கு? கேட்டா ஸ்பிரிங்கே வந்து இதுதான்டா அந்த இவன்டா. தெரியுது அந்த வில்லன், சைல்ட் டிராபிகிங் பண்ணிட்டு இருக்கிற வில்லன். பட் அது கூட எனக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது இது ஞாபகம் இருந்துச்சு. பட் இது ரொம்ப மோசம்டா. ஆக்சுவலா அந்த கஸ்டோட கேரக்டர் ரைட்டிங் அதுதான் கரெக்ட் தான் நீ சொல்றது. அதே மாதிரிதான் இருக்கும். பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருப்பாங்கிறதெல்லாம். யாரா அவன் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? ட்ரிபியூட் டு பிரேக்கிங் பேடுமா. இது ட்ரிபியூட்லடா, காப்பீடா இது. அந்த மொட்டையெல்லாம் மரண காப்பீடா கருமோ. யாரா அவன்? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமால வந்து இவ்வளவு குரோஸ்க்கு படம் இருக்கிறவன் இவ்வளவு இப்படி காப்பி அடிச்சிட்டு இருக்கான். அசிங்கமாவே இல்லையாடா இவனுக்கெல்லாம் கருமம். ஒரிஜினல் ஐடியாவே எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க பாரு. எனக்கு பார்க்க வெறியேறிடுச்சு. டேய், ஏன்டா இப்படி போட்டு காப்பி அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நீ குமார் ராஜா இன்ஸ்பயர்டுன்னு சொல்லிட்டு குமார் ராஜா படத்தை அப்படியே எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு கொடுக்கா புளி. அவன் இவன்ட்டு ஒரு மெயின் கேரக்டருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குடா அவன் பண்ணது. அசிங்கம் பிடிச்ச அப்படியே பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு எல்லாம் கருமோ. இவனெல்லாம் ஒரு ஓஜி டிரெக்டர் பேசிட்டு இருக்கானுங்க. கோலமாவு கோகில இருந்து இப்ப வரைக்கும் காப்பி அடிச்சிட்டு இருந்திருக்கான்டா கருமோ. அதாவது மேக்கிங் ஸ்டைல் காப்பி அடிச்சா ஓகே, ஒரு ஒரு இது இருக்குங்களா, நியாயம் இருக்கு, நடைமுறை இருக்குங்களா? யாரா கேரக்டரைசேஷன் காப்பி அடிச்சு வச்சிருக்கான். சரி, வன்மம் எல்லாம் கம்மியாயிருச்சா? மூடிட்டு கண்டென்ட் பேசுங்க. வன்மத்தை பேசும்போது அவ்வளவு கிளியரா கேக்குது வாய்ஸ். கண்டென்ட் பேசும்போது நல்லா குளருது. பிரதர் இங்க பாருங்க பிரதர், பிரேக்கிங் பேட் இஸ் ஓஜி. பட் ஆனா 3rd சீசன்லயும் எனக்கு நிறைய லாக் இருந்துச்சு பிரதர். டேய் நீ ஏன்டா மயிறு, நேத்துதான் 2nd சீசன் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு 3rd சீசன் முடிச்சுட்டேங்கிற. அப்புறம் நான் ஸ்லோவா இருக்குதுங்க அப்படிங்கிற. என்னடா புரியலையாடா? எஞ்சா மாதிரி தெரியுது. ஏண்டா கொத்தா, நான் போன நேத்து என்ன சொன்ன 2nd சீசன் முந்தா நேத்து. அது முந்தா நேத்துனா அதுக்கும் முன்னாடி நாள். எப்படி உட்காந்து பார்க்காம இருப்படா நானு? டெய்லி உட்காந்து 4 எபிசோட் 5 எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன்டா நானு. இல்லடா, நீ யார் நான் யாரும் தெரியுமா? நீ என்ன பேசிட்டு இருக்கிறங்கிறதே மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்க ஆளு. நீ என்னடா சொல்ற? ஒண்ணுமே ஞாபகம் இல்லையாடா உனக்கு? எதுவுமே ஞாபகம் இல்லடா எனக்கு. எப்படா ஞாபகம் இல்லாம இருக்கும்? நான் சொல்லும் போது உனக்கு கிக் ஆகணும் மேடம் மெமரி. எப்பா நான் 2017 பார்த்து சீரீஸ் பாது. நாங்கெல்லாம் திண்ணையை புடிச்சு நடக்கும்போது நீங்க சுண்ணியை புடிச்சு நடந்தாங்கிற. பிரேக்கிங் பேட்லயும் ஓட்டைகள் இருக்குன்னு தான் வச்சுக்கணும். எல்லா படைப்புலயுமே ஓட்டை இருக்கு நண்பா. படம் இது ரொம்ப கேவலமா இருக்கு இந்த கருத்து. நான் என் வன்ம திரைக்கிறாருங்க. அதாவது கரெக்டா பர்ஃபெக்டா மக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காம இருக்கிறதுக்கு இது என்ன இவரு நயன்தாரா புருஷனோட படமா? அவர் படத்துலதான் வந்து சிகரெட் குடிக்க மாட்டேங்களாம், தண்ணி டேய், அடிக்க மாட்டாங்களாம். அதனால 2 மினிட்ஸ் சேவ் ஆகாதனால பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்கிறாரு. கிளைம் பண்றாரு அவரு. என்ன பண்ணாரு அப்படி? அதெல்லாம் சேவ் பண்ணி என்ன படம் பண்ணாரு? அத சொல்ல சொல்லு. படத்தை பார்க்கலையே நான் இன்னி.
இதுதான் அந்த படம். தானா சேர்ந்த கூட்டம். இது இது இதுக்கு நான் அந்த 2 நிமிஷத்த பாத்துருவேன். இவரோட 2.5 மணி நேரம் ஜங்க பாக்குறதுக்கு அந்த 2 நிமிஷம் தம் அடிக்கிறத இல்ல பாத்துட்டு போயிருவேன் நானு. படத்துல இருந்து 2 நிமிஷத்தை சேவ் பண்ணி எங்களுக்கு இதை கொடுத்துருக்கனே, நாங்க இதை விக்க இந்த ஆடாவது பாத்துக்கிறோம். நான் தான் இது அது அதையாவது பாத்துக்கிறோம். அப்படித்தான் இருக்குது. 2.5 மணி நேரத்தை சேவ் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்குங்கிற மாதிரி. பிரதீபா வேற வந்து பேசி மோளம் பண்ணிருக்கான் போல. உயிரே போறேன் அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வந்தாலே எனக்கு கிராசிங் பண்ண முடியும். நான் பாக்கல நான் இன்னும் பாக்கல. அன்வாட்ச் பண்ண முடியாதுங்கிறக்காக இந்த எல்ஐக்கேங்கிற கான்செப்ட் பத்தி இருக்கிற எந்த வீடியோவும் பாக்குறதுல. பிரதீப் அண்ணாவுக்கு மோளம் பேசி வச்சிருக்காரு இருக்குது. பிரதீப் அண்ணா அப்புறம் நயன்தாரா வந்திருப்பா போல. ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்லாம் வரமாட்டா போல. அதெல்லாம் ஏதோ பேசியிருக்காங்க போல. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தா அன்வாட்ச் பண்ண முடியாது இந்த கருமத்தை. நான் ரீல்ஸ்ல பாத்துறேன் டக்குன்னு. அது என் பக்கத்துல வேற துணைவியா வேற பக்கத்துல உட்காந்து ரீல்ஸ் ஃபுல்லா வேற பாக்குறாங்க. அவங்க அவங்க ஃபுல்லா சரி வாங்க பிரதீப் அண்ணா என்ன சொல்றாருன்னு பாக்கலான்னு இல்ல பாத்துருப்பாங்களா. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க சும்மா டைம் பாஸ்க்கா பாக்குறாங்க. ஓ அவங்க கமர்ஷியல் ஆடியன்ஸ். வாட் எவர் ஜங்க் இட் இஸ் லெட்ஸ் லிசனுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன் ஆன் தட் ஷீட். லெட்ஸ் சி. நயன்தாரா அஃப்கோர்ஸ் ஐ நோ ஹர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். லெட்ஸ் சிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கே இது நயன்தாராவோடது அப்படின்னு சொல்லி அவன் பேசுறது கூட கேட்காம அதை ஜூம் பண்ணி பாக்குறேன். அதான் அவங்க சொன்னாங்க, நயன்தாரோட ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா. அதுதான் விமன் பெலன்சியாகாவோட பர்ஸா இது எவ்வளவுன்னே தெரியலையே. பட் பெலன்சியாகா காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு சொல்லி அது பெலன்சியாகா நயன்தாரா பர்சன் நெட்ல அடிச்சா அவங்க அடிக்க தேவையில்லை. அதுவும் ஏஐல எவனோ ஒரு யூடியூப்காரனே வீடியோ போட்டிருப்பான். நயன்தாராவோட அட்டையரை நம்ம டைசெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இல்ல உங்க கருத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் brother. நீங்க விமனை ஜெனரலைஸ் பண்றீங்க. சாரி. தேர் ஆர் இன்டெலிஜென்ட் விமன் லைக் யூ. எப்படி நகைச்சுவையே புரியல உங்களுக்கு. இல்ல உங்கள மாதிரி இன்டெலிஜென்ட் விமன் இருக்காங்கங்கிறேன். எங்க இருக்காங்க ப்ரோ? ஒண்ணுமே உங்களுக்கு இது நகைச்சுவை புரியல பிரதர். உங்களை விமனுங்கிறேன் பிரதர். இல்ல உங்க வாய்ஸ் மப்பிள்டா இருக்குது. உங்களோட நெட்டு மயிர்மா இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடிய ரெகக்னைஸ் பண்ணா தானே நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். ரெகக்னைஸ் பண்ணாம காமெடியை கொலை பண்றீங்க. எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு இல்லையா? இப்படிதான் நம்மள மக்கள் தப்பா நினைச்சிடுறாங்க. ஆக்சுவலா அது ஒரு தனி செக்மெண்ட் தான் நீங்க சொல்றது. பட் ஆனா இப்ப எனக்கு அது கரெக்டா கேட்கல. அந்த ஒரு நிமிஷம் ஏதோ என்ன பெண்கள் நீங்க இது பண்றீங்கன்ற மாதிரி எனக்கு லைட்டா கேக்குது. பட் ஆனா என்ன எனக்கு கரெக்டா புரியல. நாய்ஸ் நிறைய நாய்ஸ் கேக்குது உங்க சைடு. அதாவது இவனுங்க வந்துடுறானு பிரதர். யாருமே இல்ல. ஸ்கூலுக்கு போகாம இந்நேரத்துக்கு என்ன பண்றானுன்னே புரியல. பார்க்கல 3 பேர் சுத்திட்டு இருக்கானுங்க சின்ன பசங்க. சைக்கிள் ஓட்டிட்டு கரெக்டா நான் நடந்து போகும்போதே வரானுங்க. இல்ல இங்க சென்னையில எல்லாம் வந்து இவங்களுக்கு வெளியில சைக்கிள் ஓட்டுறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட் காரிடார்ஸ்ல ஒரு நேரோ ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள ஃபுல் ஸ்பீட் ஓட்டுவானுங்க. நடுவுல போனீங்கன்னா உள்ளேயே செதுக்கிடுவானுங்க. அந்த ஸ்பீட் ஓட்டிட்டு இருக்கானுங்க. பாவம் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடிக்க மாட்டீங்களாடா பொடனியோட இங்கெல்லாம் அடிக்க முடியாதுங்க. சின்ன பசங்க அடிச்சீங்கன்னா ஜெயில ஓட்டுவாங்க. அங்கெல்லாம் அடிக்கலாமே. தலையில ஒரு கொட்டு வைக்க வேண்டியதானங்க. சின்ன வயசுல நாங்கெல்லாம் வாங்கியிருக்கோம் பிரதர். இந்த பெரியவனுங்க வந்து நம்மள புடிச்சு புள்ளி பண்ணி விடுவாங்க இல்லையா ஏதாவது பண்ணோம்னா. அப்படி பாக்குறீங்க. எங்க அக்கா வீட்டுல வந்து ரீசெண்டா ஒரு சம்பவம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சு விளையாடுறான்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வெட்டுற ரேஞ்சுக்கு போயிருச்சான். 2 ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்டுக்கு சண்டை. கடைசியில போலீஸ் எல்லாம் வந்து பிரச்சனையை டீல் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம இதுல வந்துட்டு வெளியாட்கள் அடிச்சது வந்து லைட்டா சர்ப்ரைசிங்கா பார்ப்போம்ல. இன்னைக்கு ஜென்டில் பேரண்டிங்னு சொல்லிட்டு அவனுங்களே அவனுக்கு குழந்தைய அடிக்க மாட்டேங்கிறாங்கடா. குழந்தைகளாம் ரொம்ப இதா விகரசா ப்ரோ இருக்குடா. என்னையெல்லாம் எங்க அம்மா அடிக்கலன்னா நான் கன்ஃபார்ம் ஜெசிபிங் இருப்பேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு என்னால ஜெசிபிங் மேன் ஆயிருக்கிற கூட வாய்ப்பு இருக்கு பிரதர். அடிக்காம வளர்த்தி இருந்தானுங்கண்ணா. அடிக்கிறது இல்லாம இப்ப நம்ம அழுகுறோம்னு வச்சுக்க, நம்ம அழுதுனா அழுதுட்டு இங்கேயே படுத்து கேடுறா அப்படின்னு கிளம்புவானு தெரியும். நம்ம அபண்டன் பண்ணல நம்ம வீடுகள் எல்லாம். சும்மா நீ அழுகிறதுக்கெல்லாம் உனக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு இருக்க முடியாது எங்களாலன்னு. அதை பண்ண மாட்டேங்கிறானடா இவனுங்க. ஐயோ அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றானுங்க. அது எப்படிங்க எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு ஒரு செட் ஏதாவது தமிழ் சினிமா ஹீரோ எல்லாம் பாக்குறானுங்க. செட் பேக்னே ஒண்ணு இருக்காதா இவனுக்கு எல்லாம்? எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தா அப்புறம் என்னங்க நியாயம் அதெல்லாம்? நானெல்லாம் 2001 கேட்டது வந்துட்டு ஒரு 2 டிக்கெட்டுக்கு அப்புறம் நானாதான் போய் வாங்குவேன் 2020. எது பிஎஸ்ஆ? ப்ரோ இல்ல ப்ரோ. அதுவும் இல்ல. அதுக்கு ஏதோ வழியை கண்டுபிடிப்பேன். இவன் சொல்ற மாதிரிதான்
நம்பாலு வால்டர் ரைட் சொல்ற மாதிரிதான். தேர் மைட் பி அ சொல்யூஷன் பட் வி ஹவ் டு ஃபைண்ட் இட், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஃபைன் பண்ணுவேன் சொல்யூஷனை. சரி இது எப்படி அச்சீவ் பண்ணலாம், சொந்தக்காரங்கிட்ட வந்துட்டு சொல்லி வாங்குவோம், வேற வந்துட்டு அழுகை போட்டு வாங்க முடியுமா, இல்ல கசின்ஸ் எவனா புதுசா வேலைக்கு போயிருப்பான் அவனை புடிச்சு கழுவ முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கணும். அதை விட்டுட்டு இவனுக்கு ஃபேமிலியில கேட்டு லைட்டா ஒரு கண்ணீரை போட்டாலே இவனுக்கு வாங்கி கொடுத்துருவானுங்கன்னா அப்புறம் அது என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான அர்த்தமே இல்லாம போயிருவேங்க. ஆக்சுவலா பாத்தீங்களா, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த பொருட்கள் மேலயும் பல விஷயத்து மேலயும் டிஸ்இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம்னு சொல்லி, நமக்கு ஏன் இப்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருக்கு, ஒரு விஷயத்துக்கான எக்ஸைட்மெண்ட்டே இல்லையே, எப்பவுமே ஒரு மாதிரியாவே இருக்குமே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதுவே கான்ட்ரிபியூட் பண்ணுது பிரதர். பாருங்களேன், அப்ப சின்ன வயசுல இருந்தே இது இப்ப நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எனிதிங் யூ டோன்ட் லாங் ஃபார் எனிதிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய உங்களோட கெயின்ஸை குறைக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா அது இன்னொரு விதமா அட்டாக் பண்ணலாம். இது ஒரு பெக்யூலரான ஃபீலிங். உனக்கு வந்து வாங்கணும்னு ஆசைப்படுற ஃபீலிங் பிடிக்கும். ஆனா வாங்க பிடிக்காது. அத வாங்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு நைட் ஃபுல்லா நீ அமேசான்லயோ இல்ல ஏதோ ஒரு ரிவ்யூலயோ ஸ்பெண்ட் பண்ணுவ. அடுத்த நாள் காலையில இது வாங்க வேண்டாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துருவ. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் எனக்கு நடந்திருக்கு. ஜி அது உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு நடக்காது ஜி. நீங்க சொல்றது வந்துட்டு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இப்ப எக்கானமிக்கல் இது, அப்புறம் எது தேவை எது தேவையில்லை, உங்க அது அது உங்க என்ன சொல்றது ஜி, என்ன மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி இது early 30s கிரைசிஸ்ல இருக்கீங்க ஜி. அது அப்படிதான். அதை விட்டுருங்க, அது எல்லாத்துக்கும் வரும். அத்தியாவசியமா இது, ஆடம்பரமா இது, இதை நம்ம வாங்கணுமா வேணாமா, எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பொறுத்தவே இருக்கும். 12 மணி நேரத்துக்கு மேல ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க டயத்தான அதை வாங்க மாட்டீங்க. ஏன்னா ஓவர் டிஸ்கஷன் போட்டீங்க அதுல. அந்த மாதிரி உங்க மைண்ட்ல அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதோட கோஷன்ட் மாறிட்டே இருக்கும். டாப் டயர்ல இருந்து அப்படியே பாட்டம் டயருக்கு அதை நீங்களே அது மூவ் இல்லாம பண்ணிடுவீங்க. இல்ல அது இல்லாம இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா பிரதர்? இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டோட ஹானஸ்டான ரிவ்யூவை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா, அதுவும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ரிவ்யூஸ் இருக்கு. எல்லாருமே ப்ரமோட்டட் கண்டென்ட் தான்டா. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கூட ஹானஸ்ட் கண்டென்ட் போடுறதில்லன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, இப்ப ஒண்ணும் இல்ல, நான் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால பாதி விஷயம் ஃப்ரீயா தான் ப்ரோ கொடுக்குறாங்க. பாதி விஷயம் நீங்க பாக்குற அந்த சேனல்ஸ்க்கும், நீங்க அந்த இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டுக்குள்ள வந்தாலே பாதி விஷயம் யூ ஹேவ் டு கிவ் இட் ஃபார் ஃப்ரீ ஆர் சம்திங், ஒரு ரெம்யூனரேஷனோட அதை ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா அவன் அதை பத்தி புகழ்ந்து பேச போறான். நீ பாக்குற எல்லாமே ஃப்ரேம்டு, பிக்சரைஸ்டு, ரிட்டன் பை த பர்சன் ஹூ இஸ் கிவிங் தட் கான்டென்ட். ஐ மீன் அந்த ப்ராடக்ட் இப்ப நான் தான் ஓனர், ஏன் நான் அதை ஒரு பேஜ்ல எழுதியே கூட அனுப்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த ஸ்பெக்கெல்லாம் நீங்க பேசிதான் இந்த பாசிட்டிவிட்டி இந்த ரிவ்யூ போடணும்னு சொல்லி பேசிட்டு அந்த கண்டென்ட்டே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்ற சந்தாவை கட்டிட்டேன்னா அவங்க நீட்டா அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி கிளிப்பிலை சொல்ற மாதிரி இதை சொல்லி அதை வீடியோ போட்டுருவாங்க. அவ்வளவுதான். நீ அதுல ரிஜெக்ஷன் கூட பண்ணலாம். இந்த வீடியோல இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணல, கொஞ்சம் மாத்தி அனுப்புங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி ரைட்டா எடிட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நீ பாக்குறது எல்லாமே வந்துட்டு கிளியர்லி ஸ்டேஜ்டு பிக்சர்டு கான்டென்ட்ஸ் தான். ஸோ அதை பார்த்தெல்லாம் நீங்க ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா யூஆர் வெரி ஓல்டுங்கிற மாதிரி தான் இப்போ கன்சிடர் ஆகணும். ஏன்னா இப்ப கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சுங்க எல்லாத்துக்கும். முதல்ல அது நீஷ் மார்க்கெட்டா இருக்கும்போது என்னாச்சுன்னா ஆடியன்ஸ் அதை பார்த்து ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் போல நினைச்சிட்டு இருந்தாங்க. அது அப்ப இருந்தே அப்படிதான். அதுக்கப்புறம் இப்ப அது மெயின் ஸ்ட்ரீம்ங்க. ஏங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு கம்பெனிலையும், இன்ஃபுளுசர் மேனேஜர்னு சொல்லி, இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு. அவன் வேலையே டெய்லி பேசிஸ்ல மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் டாப் டயர்ல உனக்கான கஸ்டமர் பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட பேசி நெகோசியேட் பண்ணி ஒரு டீலை மேக் பண்ணி அதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிண்டிகேட்டே இயங்கிட்டு இருக்குங்க. சிண்டிகேட்டே இயங்கிட்டு இருக்கும்போது நீங்க பாக்குற கேட்கிற எல்லா கண்டென்ட்டுமே இட் இஸ் ஸ்டேஜ் அண்ட் பிக்சர் ஃபார் ஹவ் இட் ஹாஸ் டு பி பர்சீவ்டு பை யூ. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. ஐடியா இஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா தெரிலங்க, இது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த எமோஷன் வேல்யூங்கிறது கம்மியாயிருது. மேபி சீக்கிரமா ப்ராடக்ட் கிடைச்சிடறனாலயோ இல்ல ஈஸிலி அப்ரோச்சபிளா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட்லாம் நீங்க செல்போன் கடைக்கு போனீங்கன்னா டக்குன்னு போன்லாம் எடுத்து உங்க கையில கொடுத்து ஆப்ரேட் பண்ணி பாருங்கலாம் தரமாட்டாங்க ஜி. இப்பெல்லாம் வந்துட்டு அந்த போனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அந்த இதெல்லாம் வந்துருச்சு இல்ல, போனீங்கன்னா யூ கேன் டச் அண்ட் ஃபீல். நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களோ இல்லையோ 2.5 lakhs ஐபோனை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா? ஸோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவிட்டி மிஸ் தானே. அது நல்ல விஷயம் ஒரு பக்கம். எனக்கு நல்லா ம். ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபன் மால் கட்டின காலத்துல நம்ம வந்து அந்த ஆப்பிள் ஸ்டோருக்குள்ள போய் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? ஆனா நம்மள எப்படி ம். கண்லயே கண்டுபிடிச்சிருவானுங்க இவனுங்க வாங்க மாட்டானுங்கன்னு. அந்த ஸ்டோர்ல இருக்கவன் வந்து நம்மள பார்வையிலே எரிப்பானுங்க. பார்த்திருக்கிறியா தம்பி? அப்படின்னு. ஆமா. ஆனா சொல்ல முடியாது. வேணாம்ப்பா அப்படின்லாம் சொல்லவும் முடியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. நீ எப்படா கிளம்புவேன்னு.
நம்மளும் உண்மையாலுமே வேற மாதிரியே ஒரு நடிப்பை போட வேண்டியதா இருக்கும். இது என்னது? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு வேண்டி டெக்ஸாவியான ஒருத்தர் இருப்பான் உங்க கேங்ல, அவனை கூட்டிட்டு போறது. அவன் கொஞ்சம் பேச்சு கொடுக்கும் பொழுது அவன் கொஞ்சம் நம்புகத்தன்மை இருப்பான். அப்புறம் ஆள் கெட்டப்பா இருக்கவன. நம்ம எந்த அளவுக்கு சீப்னா, ஆப்பிள் ஸ்டோர் போய் டைம் பாஸ் பண்ணுங்கறதுக்காகவே வா மாப்பிள அதுக்குள்ள போனா ஆப்பிள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் லைப்ரரி மாதிரி அதை யூஸ் பண்றது. யூஸ் பண்றது. அதான் அதான் அது ஆக்சுவலா அதான் விண்டோ ஷாப்பிங் தான் ப்ரீடாமினன்டான ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு நடக்கும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட், அது இல்லாம ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட். ஸோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதான் வைங்க. அதுல தெரியாம அவசரத்துல எவனா போனை தூக்கிட்டானா இந்த கீன்னு அடிச்சு வச்சுக்க, உடனே இப்படி மானத்தை வாங்கிட்டியாடா மயிறு அப்படின்னு சொல்லி திட்டுறது. அது அந்த ஒயர் ஒண்ணு இருக்கும், அந்த சென்சார் ஒயர், அது ஒரு சுருளா அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அது கழண்டுருச்சு எதா ஆயிடுச்சுன்னு கீழே இறங்கின்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கேம நீ கைக்கு எடுத்து அதை உனக்கு வியூ ஃபைண்டர்ல பார்த்து கிளிக் பண்ணணும்னு தோணும். பட் அது மெமரி கார்டு இருக்கிறது என்னன்னா, நீ அவ்வளவு தூரத்தி எடுத்து போற மாதிரி ஸ்ப்ரிங்கும் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க சின்ன பசங்க. ஸோ அது டக்குன்னு இழுக்கும் பொழுது எதா ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆக்சுவலா அது ப்ராப்பரா கேமரா வாங்குறவன் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அதை சொல்லுவான். அவங்க வந்துட்டு அந்த லாக் எடுத்து கொடுப்பாங்க, அவன் கையில வச்சு போட்டோ எடுப்பான். அது வரைக்கும் அவன் கூடயே நிப்பாங்க. அப்புறம் திரும்பி அதை எடுத்து மாட்டி வச்சிருவாங்க. ஸோ ப்ராக்டிகலி அதான் இது. நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். நம்ம தான் வாங்க போறதே இல்லையே. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து எவேடாக தான் பார்ப்போம். ஜிடிஏ போலீஸ் மாதிரி அவனை பார்ப்போம். அந்த உள்ள இருக்கிற சேல்ஸ் பர்சனை தான் வந்தானா கசகசன்னு கேள்வி கேட்டுருப்பான். என்ன எப்போ வாங்குறீங்க, என்ன வாங்குறீங்க, இஎம்ஐல வாங்குறீங்களா, அது வாங்குறீங்களா, இது வாங்குறீங்களா, இவங்ககிட்ட இருந்து தெரியப்ப போடுவோம். நம்ம பாட்டு இருப்போம். அவங்ககிட்ட ஐ கான்டாக்டே மேக் பண்ண மாட்டோம் நம்ம. அதுதான் அவன்கிட்ட ஐ கான்டாக்ட் மேக் பண்ண இந்த இது மாதிரி 1000ல் ஒருவன் அந்த செவ்விந்தியர்கள் மாதிரி கீழே ஊஞ்சிட்டே போறது. அவனை டக்குன்னு ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு தான் முடிஞ்சது. அவன் நேரம் ஒண்ணு நோக்கி வர ஆரம்பிச்சிருவான். ஸோ அதான். ஸோ அதனாலதான் ப்ரோ எனக்கு வந்துட்டு நம்ம கம்மிங் பேக் டு தி ஷிட், அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி அதெல்லாம் இல்லாதனால ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த பொடியனுக்கு இந்த திரும்பி திரும்பி வாங்கி கொடுக்கறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நான் அவனுக்கு வாழ்க்கையில மிஸ் பண்றானேன்னு நினைக்கிறேன். 2.5 லட்சம் ரூபா சரக்கு கக்கூசுல கொட்டுறேங்கிற மாதிரிதான் இந்த பொடியனுக்கு தான். ஸோ எதுக்கு இது நம்ம பேசணும்னு நான் மறந்துட்டேன். பட் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சி பழக்கணுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்கன்னு சொல்லி பேரண்டிங் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ கம்மிங் பேக் டு சிட், ஏன் அவங்க இதுல கேட்கும் எனக்கு சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுன்னு கேட்டீங்க. எவன்டா கத்திட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க பொடியனு இருக்கானே நான் சொன்னேன். அப்படி வந்தோம். இப்படி பிடிச்சோம் பாத்தீங்களா. வாங்க நீங்க தான் இன்னைக்கு டிரைவ் பண்ணும். நீங்க தான் ஃபுல்லா கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இறக்கிருச்சு, கான்ஸ்பிரசிஸ் எல்லாம் இறக்கிருச்சு. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, உனக்கு எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுப்பாங்கிற மாதிரிதான். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீ கூப்பிட்ட பாட்காஸ்டுக்கு நான் வந்தேன், நீ சொல்லு, நான் அதுல இருந்து அப்படியே பேசுறேன், அவ்வளவுதான். எழுதி வச்சிருப்பீங்கல்ல ப்ரோ, நம்ம வந்து ஸ்டார்ட் இல்ல பண்ணுங்க. நான் இது பெருசா எழுதல, ஆன் த ஃப்ளோல பேசிக்கிறேன்னு கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்கா இருக்குங்கிறதுனால அந்த மோட்ல போலான்னு இருக்கு பிரதர். பேசிக்கா கான்ஸ்பிரசிஸ் நம்ம ஒரு எபிசோட் பண்ணோம் பிரதர். அந்த ஆமா, எபிசோடோட செகண்ட் பார்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணலாங்கிறதான் ஐடியா. ஆனா நீங்க வந்தோடனே ஃபுல்லா உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இறக்குனதுனால வி ஹேவ் வெரி லெஸ் டைம் டு டாக் அபவுட் கான்ஸ்பிரசிஸ். எனக்கு தெரிஞ்சு அதுல நான் 2-3 கேட்டகரிஸ் எழுதி வச்சிருந்தேன். மெயினா வந்து நிறைய ஒரு நிமிஷம் ப்ரோ, கான்ஸ்பிரசிஸ். நீங்க அதுல ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு இந்த நகை கடைக்காரர் மாதிரி ஒண்ணு சொல்லுவீங்களே, அந்த எபிசோடுக்கு நமக்கு சரியான வரவேற்பு அப்படின்னு அதை சொல்லிருங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனால அதோட நீட்சியா இந்த எபிசோடு வருது அப்படி. இல்ல அதெல்லாம் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிருப்பானுங்க. மாப்பிள்ள இவனுங்க ஒரே நாள் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கானுங்க, அதை கட் பண்ணி போடும்போது இதை சேர்த்திருக்கானுங்கன்னு அவனுங்களே அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ரொம்ப அண்டர் ரேட் பண்ணக்கூடாது பிரதர். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபூல் த ஆடியன்ஸ். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அட்லீஸ்ட் நாங்க புதுசாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். போன எபிசோடுக்கு அமோகமான வரவேற்பு வந்துச்சு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் பிரதர். 3 கேட்டகரின்னு சொல்ல முடியாது, பாருங்க வளருது. ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் பிரதர். அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படியும் ஆப்வியஸா நீங்க அந்த கேட்டகரிக்குள்ள இல்லாம அது எப்படி அப்ப ஒரு கேட்டகரி பேச போறோம், அது என்ன பிரிக்கிறதுக்கு இருக்குது ஒரு கேட்டகரியா? என்ன வாய்க்கு வந்ததால பேசிட்டு இருக்கீங்க? அதுவே ஒரு கேட்டகரி, அதை அப்புறம் பிரிச்சேன். இல்ல இப்ப நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நீ வந்து உன்ட்ட எதுவுமே இல்ல. இப்ப நான் சொல்றதுலயே வந்து டக்கு டக்குன்னு வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டு கேள்வியிலே முடிக்கலாம்னு பாக்குறீங்க இல்லையா? கரெக்ட் பிடிச்சிட்டீங்க. நான் கேவலமானவனா, நீங்க மோசமானவனா இருப்பீங்க இருக்குது. நான் சால் குட்மேன் ப்ரோ. சரி பிரதர், மேபி நீங்க ரொம்ப பிரேக்கிங் பேடோட இதுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். ஆனா அதையே கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டுக்காதீங்க. டார்ச்சர் கூட இல்ல, அது டார்ச்சல்.
நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏன்டா அந்த கேரக்டர்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கேங்கிறீங்க. ஆமா. அது இல்லாம நான் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷமா கான்ஸ்பிரசிஸியாவது மனிதர்களுக்கு குடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நீங்க அத அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க நடுவுல. ஸோ ஷட் த ஃபக் அப் அண்ட் லிசன் டு திஸ். நான் வந்து ஹெல்த், செக்ஸ், பான அதெல்லாம் அடிக்டட் ம். வருவீங்களா நடுவுல? இல்ல ஒரு அடிக்ட் ஆயிட்டீங்களா அதுக்கெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இந்த கேட்டகரியில வந்து இருக்க கான்ஸ்பிரசிஸ் பேசலாங்கிறது தான் பிரதர் ஐடியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க முதல்ல நீங்க. தலை நிமிர்ந்து வாங்க. பிரதர் எனக்கு வந்து எ- எனக்கு வந்து இப்ப சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்திற்கு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சோ ஒண்ணும் இல்ல, என்கிட்ட வந்துட்டு எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. பட் மனசுல பட்டு நான் சொல்றேன். ம். சோ இதுல வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஹெல்த் ஓரியன்டா இதுல பார்க்கும் பொழுது கான்ஸ்பிரசிஸ்ன்னு இதை எப்படி லிஸ்ட் பண்றதா, இல்ல இதை வந்துட்டு என்ன சொல்றது, இந்த கிரைம் அப்படி லிஸ்ட் பண்றதா, இது என்ன இலவனே ஸ்கேம்னு லிஸ்ட் பண்றதா ஒன்றும் தெரியல. இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரேட்டிங் கொடுத்துட்டு இருக்கானு தெரியுமா யூடியூப்ல? அது என்ன ஆமா. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ஒரு டைமும் ஜிபிடி இல்லைன்னா ஒரு ஓப்பன் இது கோ பைலட்டுக்குள்ள போயிட்டு அடிச்சு அடிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இது இருந்து வாழைப்பழம் அதிகமா சாப்பிட்டா பொட்டாசியம் இருக்கும், அது பொட்டாசியம் உங்க உடம்புல அதிகமாயிருங்கிறது. வாழைப்பழம் அதிகமா சாப்பிடாதீங்கிறது. இன்னொரு டாக்டர் வந்துட்டு வாழைப்பழம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர் டெவலப் ஆகும், ஃபைபர் டெவலப் பண்ணாதான்டா நீ வாழ முடியும், இல்லைன்னா செத்து போயிடுவடா. பொடி பொடி வயசுல இருந்தே நீ எல்லாம் வாழைப்பழம் அடிச்சு வாழ்ந்துருக்கணும், வாழைப்பழத்தை சாப்பிடாம நீ மோசம் போயிட்டியடா. இன்னொருத்தன்ட்டு டே வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் போட்டுருங்கிறது. ஸோ இது கேலரிஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது. ஏண்டா மொத்தம் நான் என்ன இப்ப எவ்வளவு பெரிய சைஸ் வாழைப்படம் சாப்பிட போறேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இஷ்டம் முன்னைக்கு நீயே சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்மளை போட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா அதை நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், நெகட்டிவாவே எடுத்துக்கிறேன். ஒண்ணு வந்துட்டு முதல்லலாம் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராடக்டோட கேலரி எவ்வளோன்னு தெரியறதோ, இல்ல அதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு தெரியறதோ வந்துட்டு ஒரு 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 காமன் இது கிடையாது. இப்போ வந்துட்டு அது ரொம்ப காமனான இதாயிருச்சு. அது காரணம் வந்துட்டு இவனு தான். ஏன்னா யூடியூப்ல வந்துட்டு ஹெல்த் ஓரியன்ட் ஸ்டப்ஸ் அதிகமா பேசுறதும், மக்கள் ஹெல்த் ஓரியன்ட் ஸ்டப்ஸுக்கு இந்த கோவிடுக்கு அப்புறம் மூவ் ஆனதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் அந்த அட்வான்டேஜே இவனுக்கு வந்துட்டு ஒரு ஆசையை நிராசையாக மாத்தின மாதிரி தாலியை ஃபுல்லா வந்து கசாமுசான்னு வீடியோ போட்டு நம்மளை போட்டு வைத்தறிக்கிறானுங்க. அது ஏஐ பபுள் என்ன பண்ணுதுன்னா, நீ ஒரு 2 3 வீடியோ பார்த்தா நீ ஹெல்த் கான்சியஸான ஸ்டஃப்குள்ள இருக்கேன்ட்டு இப்ப பாரா இன்சைட்ஸா உனக்கு தரேன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசின பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி யூடியூப். அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குடா. தெரியாம நீ ஏஐட்ட போயிட்டு அ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேற ஏதாவது உன்னோட பெர்சனல் லைஃப் பத்தி கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுக்குவேன். உடனே கடைசி இதையும் ஆட் பண்ணிடுவாப்ல. ஆஸ் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் டயட், யூ கேன் ஆல்சோ ஆட் திஸ் இன்டு திஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் கூட எம்பெட் பண்ணி நம்மளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியல. பெட்டர் ஆப்னு ப்ரூவ் பண்றதுல இந்த ஜெமினி ஏஐக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல அது வேற சொல்லணும், உன்னை பேர் சொல்லி வேற கூப்பிடும். ஹாய் கிக், ஐ நோ தட் யூ ஆர் கன்சிடரிங் திஸ், ஐ அம் trained physician who can advise you on this or a nutritionist who can advise you on this. பட் ப்ராக்டிகலி சரி இதெல்லாம் தான் பொனான்ஸ் இருக்கும், சாப்பிட்டா உலகத்துக்கு நல்லது அப்படிங்க. அது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட். நான் சொல்லலைங்க, இந்த தாயிலேயே தாங்க தேவை கேட்டு அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிரும், கம்பி நீட்டி விட்டார் அப்படின்னு. ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான் ப்ரோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த கான்ஸ்பிரசிஸ் வரேன் இப்போ நான். ஸோ இப்படி இருந்தது முதல்ல. இது எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளவெல்லாம் காம்ப்ளிகேட்டே ஆகாது. ஏதோ ஒரு பூமர் இருப்பான் சரியா, அவனுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் பிள்ளை இல்ல, இதர் இந்த மாதிரி பேசி காசிப் வழியா வந்துட்டு கடத்தப்பட்ட இது, இல்ல மிஸ்கன்சியூம் பண்ணப்பட்ட சயின்டிபிக்கல் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தூக்கிட்டு வந்து அதை வந்துட்டு இயற்கையையும் இந்த சூப்பர்ஃபிஷியலையும் பிளெண்ட் பண்ணி ஒரு கான்ஸ்பிரசி சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல ரெட்ட பழம் சாப்பிட்டீங்கன்னா ரெட்ட குழந்தை பிறக்குங்கிறது, அதுக்கப்புறமேல் வந்துட்டு முருங்கைக்காய் சாப்பிட்டா மூடேறுங்கிறது, இந்த மாதிரி சிம்பிளா இருந்துச்சு பிரதர். அதை வந்துட்டு மித் பஸ்ட் பண்றதுக்குலாம் யாரும் தேவையில்லை, நீங்களே வாங்கி சாப்பிட்டு மித் பஸ்ட் பண்ணிக்கலாம், முடிஞ்சு. 2 ரெட்ட பழத்தை வாங்கி வாயில விட்டு ஆட்டினீங்கன்னா. சின்ன வயசுல எனக்கு பெரிய ட்ராமா வந்து என்னன்னா வந்து தெரியாம நீங்க வந்து திராட்சை கொட்டையோ இல்ல வந்துட்டு தர்பூசணி கொட்டையோ முழுகிட்டீங்கன்னா காலையில வாய் வழியா மரக்கிளை விழுந்துரும்னு சொல்லி ஒரு வீதியில இருந்திருக்கேன் பிரதர் நான். அது ஒண்ணு. இந்த மாதிரி சிம்பிளா இருந்துச்சு பிரதர். இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கான்ஸ்பிரசிஸே காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் கான்ஸ்பிரசியா இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் சாப்பிட்டா மூடேறுங்கிறது கான்ஸ்பிரசின்னு நினைச்சீங்கன்னா, போய் ஒரு 1/4 கிலோ முருங்கைக்காய் வேணும் சாப்பிட்டு மூடேறுதா இல்லையான்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. பட் ஆனா இப்ப அப்படி கிடையாது.
இத நீங்க கான்ஸ்பிரசியா இல்ல ஃபேக்டா இல்ல இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் மித்தா என்ன இளவுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் காம்ப்ளெக்ஸ் பண்றானுங்க. அதுவும் இந்த ஹெல்த் செக்டர் ஐ டோன்ட் நோ. அது அது வியூஸ் அதிகமா கொடுக்குதுன்னு அப்படி பண்ணி தொலைறானுங்களா என்னன்னு தெரியல. இந்த எல்லாரும் டாக்டர் ஆகிறதுங்கிறது, அப்புறம் டாக்டரே பேக்கன் ஆகிறதுங்கிறது எல்லாமே நடக்குது பிரதர். ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் அட்ரஸ். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹெல்த் பேஸ்டு கான்ஸ்பிரசிஸ் ஆர் மித்ஸ் ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே உள்ள இறக்கி விடுங்க. எனக்கு வந்து ஹெல்த் பேஸ்ட விட கொஞ்சம் இதா இருக்கும். சின்ன வயசுல வந்து எப்படியெல்லாம் மாஸ்டர்பேஷனுக்கு எகெயின்ஸ்டா வந்து டேபு கிரியேட் பண்றது, இல்ல வந்து கில்ட் கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப குறிக்கோளா இருப்பானுங்க பாத்துக்கிறீங்களா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஒரு டிராப் ஆஃப் சீமன் இஸ் ஈக்குவல் டு லூசிங் 5 டிராப்ஸ் ஆஃப் பிளட்டும்பானுங்க. இந்த திருவிளையாடல் ஆமா. ஆரம்பத்துல, ஏம்மா உயிர குடுக்கறதுன்னா, உயிர குடுக்கறது இல்ல. உனக்கு ஒரு பாப்பாவ குடுப்பேன். அந்த மாரி நம்மளும் வந்து வி ஆல்சோ லூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் மாப்ள. வென் வி லூஸ் ஸ்டீமன் இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட்ட வந்து நம்ம விடுறோம். சோ நீ ரொம்ப ஓவரா போய் அடிச்சு சாகுறானுங்களா, அதெல்லாம் எதனாலன்னு நெனைக்கிறேன்? ரொம்ப பிளட் லாஸ் பண்றதுனால தான் பானுங்க. அந்த கான்ஸ்பிரசி நான் ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். இது வந்துட்டு நான் 100% கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொருத்த வந்துட்டு எனக்கு ஒன்று சொன்னான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது. அது சின்ன வயசு மித்துல நம்ம பேசின்னு பிறகு நான் மறந்துட்டேன். இந்த மென்டோஸ்னு ஒண்ணு இருக்கும். அதை சாப்பிட்டேன்னு ஏன் மென்டோஸோ குளூக்காண்டியோ சரியா சாப்பிட்டா உடம்புல இருக்கிற வாட்டர் எல்லாம் திரும்பி பழைய லெவலுக்கு வந்துடும் அப்படின்னா. ஆக்சுவலா அவன் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அதை அவன் அப்படி மீன் பண்ணிட்டான் அந்த வயசுக்கு. வாட்டர்ல திரும்பி ரீகெயின் ஆயிரும், நீ வெறித்தனமா ஓடலாம் அப்படின்னா. நானும் அதை நம்பிட்டேன் கொஞ்ச நாள். ஓகே நம்ம ஓட முடியாததுக்கு காரணம் நம்ம வாட்டர் லெவல் உடம்புல கம்மியாகிறதா, அதனால எனக்கு தாக அடிக்குது. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணிட்டு அதை புரிஞ்சுட்டு ஓகே க்ளூகான் அடிச்சு திரும்பி வாட்டர்லாம் ஃபுல்லா உடம்புக்கு ஏறிடும், தண்ணி சக்தி இருக்கக்கூடிய மெடிசன் எதுன்னு நினைச்சிட்டு தான் நானு கொஞ்ச நாள் சின்ன வயசுல ஒரு 3வது நாள் அதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான வித்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா சின்ன வயசுல ஸோ இன்னொன்னு பார்த்துருக்கீங்களா பிரதர்? அந்த அடலசன்ட் ஸ்டேஜ்ல வந்து நெறைய நம்மள நம்மள கவர்ந்து இருக்கிறதோ, இல்ல வந்து நம்மள ஃபுல்லா சுத்தி இருக்கவனா சொல்ற கான்ஸ்பிரசி முக்காவாசி ஸ்லட் ஷேமிங்கா தான் இருக்கும். பான் பான் ரிலேட்டட் ஹாலசினேஷன்ஸ் இல்லன்னா ஆக்ட்ரஸ் பேஸ்டு ஸ்லட் ஷேமிங்கா இருக்கும். அது ஏன்னு தெரியல. ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா போகணும் விரும்பல. ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்பிரசிஸ். எங்க இருந்து அதெல்லாம் அரிஜினேட் ஆகுதுன்னு தெரியல. அந்த ஒரிஜினலா சொல்றவன் வந்து அப்படியே நம்புவான் அந்த விஷயத்த. எங்க மாமா போனாரு தெரியுமா உனக்கு? இவ்வளவுதான், இவ்வளவு ரேட் தான்பா. ஒரு நைட்டுக்கு ரூ. 1,00,000 5,00,000 அதுக்கப்புறம் வந்து அவங்களோடது ரிலீஸ் ஆயிருச்சு. இவங்களோடது இந்த வெப்சைட்ல ரிலீஸ் ஆயிருச்சுன்னு பேசுவானுங்க. அதெல்லாம் எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுது? ஏன் அந்த மாரி ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. மேபி ரொம்ப முன்னாடி இருந்தே இந்த கல்ச்சர் இருக்கு போல. ஆக்டிங் இல்ல இந்த சினிமா ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்கள பத்தி ஒரு கான்ஸ்பிரசி பேசி அத வந்து பரப்ப விடுறது. ஈவன் நம்ம இத காலேஜ் டைம்ல கூட ஃபீல் பண்ணோம்ல. சென்னையில சினிமால இருக்க ஆட்கள் வந்துட்டு ஆக்கப்பூர்வமா வந்து ஏதாவது சினிமா பத்தி சொல்லுவானுன்னு பார்த்தா, அங்க வந்தும் இந்த ஹீரோயின் அப்படி, அந்த ஹீரோயின் இப்படி, அட்ஜஸ்ட்மென்ட்னா இதுதான் அப்படின்னு கான்ஸ்பிரசி பேசிட்டு இருப்பானுங்க. அது சரிமா, அது நெவர் எண்டிங் பிரதர். அது கிட்டத்தட்ட வந்து பிளாக் ஹோல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். யாருக்கு யாரு கூட லிங்க்னே தெரியாது உங்களுக்கு. அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட மோசமான ஃபைல்ஸ், ஆக்சுவலா கோலிவுட் ஃபைல்ஸ். நம்மளுமே சில டைம் பண்ணியிருக்கோம். சினிமா பேஸ்ட் கான்ஸ்பிரசிஸ்ல இந்த டைரக்டர் வந்து இந்த படத்த எடுக்கவே இல்ல தெரியுமா? அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லாமே எடுத்தாரு. அவரு இந்த மாரி கதையெல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டாரு. காசு குடுத்தானுங்க, பேர போட்டாரு. அவரோட அசிஸ்டன்ட் ஃபுல்லா எடுத்துட்டாரு. சினிமாட்டோகிராஃபிலாம் பாரு பி.சி. ஸ்ரீராமா பண்ணாருன்னு நெனைக்கிறேன். அவரு பண்ணா இவ்வளவு கேவலமா இருக்குமாடா? அவரு சும்மா காச வாங்கிட்டு அவர் அசிஸ்டன்ட்ட பண்ண சொல்லிருவார்றா அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி போடுவானுங்க. எனக்கு எப்படி இருக்கும்னா, ஆமா. பாதி நேரம் ஏன்டா காசு குடுக்குற எவனாவது சார் நீங்க பண்ண வேணாம். உங்க அசிஸ்டன்ட் வச்சு பண்ணுங்க. நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவானுங்களாடாங்கிற மாரி இருக்கும். இல்ல இல்ல அது பிரைமா வந்துட்டு எனக்கு யாரு ஞாபகம் இருக்குன்னா, ஒண்ணு வந்துட்டு சங்கர் ஃபுல்லா ம். ஏடிஸ் வச்சு தான் பண்றாரு அப்படிம்பாங்க. மேபி ஏடிஸோட இன்சைட் அதிகமா இருந்திருக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன். அத வந்துட்டு அவர் ஓன் பண்ணிக்கிறாருங்கிற மாதிரி சொல்ல வரானுங்களா என்னன்னு தெரியல. செகண்ட் ஏன்னா யூனிட், தேர்ட் யூனிட்ல சும்மா போய் இந்த சங்கர் படத்துலலாம் வந்து மக்கள் வந்து யூடியூபர்ஸ் கிட்ட இல்ல மைக் புடிச்சு பேசுறவனுங்கள்ட்ட மைக் பிடிக்கிறவனுங்கள்ட்ட வந்து பேசுவானு தெரியுமா? ஏங்க அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உயிர கொளுத்திக்குவோங்க நாங்க அப்படின்னு மாண்டாஜ் வந்து மாதிரி ஒண்ணு வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது செகண்ட் யூனிட் டைரக்டர்ஸ் போய் எடுத்து அந்த வருவானுங்க. வசந்தன் கோ அந்த ஷோரூம் முன்னாடி ஒரு 10 பேர் நின்று டிவி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. டிவி வீட்டுல பார்ப்பானுங்க. டிவியே இருக்காது. இது டிராபிக் ஸோ ஜாம்ல மேபி வந்து இது பண்ணுவானுங்க. தெரியலங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது.
அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு சுந்தர் சி வந்துட்டு அன்பே சிவத்தை டிரெக்ட் பண்ணலங்கிறது. அது மேல எனக்கே பெரிய உடன்பாடு இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன். ஏன் அந்த மாதிரி இன்னொரு படம் பண்ண முடியல சார்னாலங்கிறது ஒரு பகரவலான கேள்வி. அதே மாதிரி கமல் படங்கள் யார் எடுத்தாலும் அது கமல் தான் பண்ணியிருக்காரு. கமல் வந்துட்டு இன்சியல் பிரச்சனைக்காக ஒருத்தனை பேர் ஓட்டு பண்றாரு. ஏன்னா அவரு பேர் ஓட்டா மக்கள் யாரும் தேட்டருக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லுவானுங்க. டேய் எங்க ஆக்சுவலா அம்மாக்கெல்லாம் யாரு டிரெக்டரு, யார் ஆக்டர் யாரு அவ்வளவுதான் படத்துக்கு நேரம் இந்த கே.எஸ். ரவிக்குமார் ஏதாவது நோன் ஃபேஸ்னா மட்டும் நோன் டிரெக்டர்ஸ்னா மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. மத்தபடி அது ஹீரோ படங்கிறது தான் அவங்க ஐடியாவா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எப்படா வந்துட்டு கமலஹாசனின் நடிப்பில் கமல் இயக்காத படம் அப்படின்னாதான் உள்ள வருவானுங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. அதனாலதான் ரமேஷ் அரவிந்த் பண்ணியிருக்கான் அத அப்படிங்கிறது. அதனாலதான் பிசியே டிரெக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்தைங்கிறது. சோ அது ஒரு அதான் இதெல்லாம் வந்துட்டு சினிமா கான்ட்ரவர்சியில தான் வரும். பிரைமா வந்துட்டு சினிமா கான்ட்ரவர்சினா வந்துட்டு எனக்கு ஞாபகம் வருது ஒரே ஒரு ஆள் தான். பைல்வான் ரங்கநாதனான்னு கேட்காதீங்க. பட் பைல்வான் ரங்கநாதன் சொல்லக்கூடிய கதைகள். ஸோ அவரு இந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சி சொல்லுவார் இல்லையா? இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு, இப்படி இவங்க கூட அவன் இருந்தான், அவங்க கூட இவன் இருந்தான். இது தொன்று தொட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாதி வந்துட்டு கான்ஸ்பிரசிஸ் அதெல்லாம் நடந்திருக்கானே தெரியாது. எப்படி இருக்குன்னா லிட்டரலா வந்துட்டு ஒயர் போட்டு ஒயர் வழியா இவங்களை எல்லாத்தையும் ஃபுல்லா டேப் பண்ணி இவனுக்கு பேசுற கான்வர்சேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டால் மட்டுமே இந்த அளவுக்கு தெளிவா ஒருத்தங்களால ஒரு கதையை ஃப்ரேம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரிஜினலா இருக்கும்போது நம்ம அதை நம்ப முடியாம போயிருது. இன்னொன்னு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எதுக்கு அது இவங்களோட காசிப் வச்சுட்டு என்ன பண்றது? ஏதோ டிரெக்டர் கேட்டா கூட அவரு ஏதோ கதை எழுதுவாரு. மற்றபடி இது 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 சும்மா அந்த இயர்காசனுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கணும். அது ஒரு பிரபலத்தை பத்தி இருந்துச்சுன்னா ஜாலியா இருக்குல்லன்னு சொல்லி பேசுவானுங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அதனால இது அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பல கான்ஸ்பிரசிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ஜிஆர் வந்துட்டு ரஜினி பிடிச்சி தோட்டத்துல விட்டு அடிச்சாருங்கிறது. அப்புறம் இந்த அந்த மாதிரி நிறைய இருக்கு வருது. அதுல பாய்சம் சொல்ல முடியாது. இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி. இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இதுலயே சொல்றாப்ல, கேம்பெயின்லயே சொல்றாப்ல, உதயநிதி ஸ்டாலின் வந்து நயன்தாராக்காக வந்து விஷத்தை குடிச்சிட்டு சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணாருன்னு. இது எதுக்குடா கர்மம் கேம்பெயின்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, நீ விஷத்தை குடிச்சிட்டு படுத்தது நைட்டு 2 மணிக்கு அந்த ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோவை ரீட்வீட் பண்ணது எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருக்காரு. ஸ்டாலின் அப்படிங்கிறாரு அவரு. ஸ்டாலின் பை பை ஸ்டாலின் அப்படிங்கிறாரு வந்து. பெத்ராஜ வந்துட்டு நீட்டா உதயண்ணா கூட வந்துட்டு ஒரு லிங்க் போடுறது. ஆமா, நீங்க அதெல்லாம் சொல்றாரு அவரு. நீங்க யாருக்காக கார் ரேஸ் நடத்துனீங்க, யாருக்காக விஷத்தை குடிச்சிட்டு பால்டாயில் குடிச்சிட்டு போனீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு. திருப்பி சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த விஷயத்துல அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதாங்க. கோயம்புத்தூரை கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணுவாப்புல. திருப்பிங்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம் அது. இல்ல எனக்கு நம்மளால எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருந்துச்சுங்க, எங்கால் பண்ணிட்டாருங்கிற மாதிரி. இல்லடா இல்ல பல கட்சிக்காரர்கள் வந்துட்டு அதை ஓப்பனாவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவையில்லாத இயர்காசமுக்காக ஆடியன்ஸே கிரியேட் பண்ண கான்ட்ரவர்சிஸ் இல்ல ரியலாவே இருந்து போட்டோம். அவங்க பிரைவேட் அஃபேர்ஸ் எடுத்து வந்து பேசுறது அது ரொம்ப அசிங்கமா இருக்குது அரசியலுக்கு. பட் அதை பண்றாங்க. அதுல இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல 10% அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்துட்டு ஒண்ணு தெரியுமா? அந்த இப்ப தமிழ் சினிமாவோட பிக்கெஸ்ட் கான்ஸ்பிரசிஸ்ன்னு இல்ல, ரியல் ஃபேக்ட்ஸே வந்து தெரியக்கூடாதுங்கிறதுனாலதான் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் தான் தெரியுமா, அவனை பொழந்தானுங்கிறதே ஒரு சொல்லுவானுங்க. அவன் நாவல் ஒண்ணு படிச்சிருக்கேன். அதுல அவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? ஏன் அவன் மொசாடா? இல்லப்பா, அந்த மாதிரிதான்ப்பா அவன். அவன் வந்து தமிழ்நாட்டோட எப்ஸ்டீன் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து தமிழ்நாட்டோட எப்ஸ்டீன். புரியுதா? ஈசிஆர்ல ரெசார்ட்ல வந்து ஃபுல்லா ஆக்ட்ரஸஸ வந்து சப்ளை பண்ணுவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு இது இருக்கு. அதை சப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிட்டான், அப்பெல்லாம் வந்து இந்த ஹிடன் கேமராஸ்ல வச்சு எடுக்கிறங்கிற ஒரு பழக்கமே கிடையாது. தலையை வந்து அந்த டைம்ல ஹிடனா வச்சு போட்டோஸ் எடுத்து எல்லா பிரபல ஆட்களோட போட்டோஸையும் வச்சிருக்காங்கிறது வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். இல்ல எனக்கு என்னன்னா ஏன்டா அத்தச்சோட்டு கேமரா வாலுக்கு பின்னாடி வச்சிருக்கான். அது கூட நீ கவனிக்காம காஜர சுத்திட்டு இருந்திருக்கிற. மல்லிகா விடமாட்டேன் அப்படின்னு. ஆமா, இல்ல இடி மின்னல் மலை அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ணி இருந்திருக்கானுங்க. அதுதான் அத்தச்சோட்டு கேமரா இருந்திருக்கு. ஏதோ டேபிள் லேம்ப் நினைச்சிட்டு இருந்துக்கிறவன் அதுல சிக்கிறவன். இந்த மாதிரி பல சினிமா பேஸ்ட் கான்ட்ரவர்சிஸ் அடிக்கடி நம்ம கடந்து வருவோம். ரெகுலர் பேசிஸ். இது வந்துட்டு ஒரு இது மாதிரி நம்ம வாழ்வாதாரத்துல ஒரு உணவு மாதிரி ஆயிப்போச்சு.
திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பானுங்க இதை. வேற நண்பா, வேற நீங்க வேற பல நியூமராலஜி கீமராலஜி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதான். ஸோ அது பாத்துட்டீங்கன்னா அது ஒரு தனி கான்ட்ரவர்சி செக்மெண்ட் ப்ரோ. அதாவது இந்த லக்குக்காக மக்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவானுங்க, அதை பேஸ் பண்ணி எவ்வளவு கான்ஸ்பிரசிஸ் இருக்குங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே என்ன அந்த ப்ராபபிலிட்டி மேல வந்துட்டு ஒரு பெரிய இது. நமக்கு அது அடிச்சாதான் அதிர்ஷ்டம். எதுவுமே பண்ணாம அந்த ஒன் ஷாட்ல பெரிய ஆளாகிறதுங்கிறது நமக்கு நடந்துடாதா? அந்த ஒய் கான்ட் வி டேக் தட் சான்ஸ்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கத்தை நமக்கு அந்த அந்த ஸ்கிராச்சிங் கார்டு இருக்குமே, நம்ம பண்ணிட்டு இருப்போமே இந்த இதுல ₹1 கொடுத்தா ₹1 50 பைசா கொடுத்தா அந்த இது தருவானுங்க. ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், பேப்பர் மாதிரி. அதை ஒரு காயின் வச்சு சொரண்டேன்னா அது பின்னாடி ஸ்டார் வந்துச்சுன்னா எதுவும் கிடைக்காது, நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு ஏற்ற கிஃப்ட் கொடுப்பானுங்க. அப்ப இருந்தே உனக்குள்ள விதைச்சிருவானுங்க அதை, லக்குங்கிறது, லக்கு, சான்ஸ், ஃபேட்டுங்கிறது. ஸோ அது பேஸ்டா பார்க்கும்போது நிறைய அந்த மாதிரி இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி டார்கெட்டட் ஆர் திஸ் மிடில் கிளாஸ் ஹூ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு பிகம் ரிச், சூப்பர் ரிச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு இந்த இந்த ஜாதிக்கல் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒருத்தர் தெரியும் சரியா, அவர் வந்துட்டு 6 விரல்ல மோதிரம் போட்டிருப்பாரு, 6 விரல்லையும் கல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே அவ்வளவுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கிறிஸ்டலோகிராஃபி படிச்சவனா ஒருத்தன் வந்து, சார் கொஞ்சம் கல் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க போய் மியூசியத்திலேயே வச்சுப்போம், ஃபுல்லா வச்சிருக்கிறீங்க நீங்க, நாகமணில இருந்து எமரல்டு, ரூபி, ஒன்னே ஒண்ணு கொகினூர் மட்டும் தான் அவங்க கையில மிஸ் ஆகுதுங்கிற அளவுக்கு எல்லாமே போட்டிருப்பாரு. மிஸ் ஆகிற ஒரே கல்லு உங்களோட கிட்னிக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் தான் மட்டும்ங்கிற மாதிரி இருக்கு. அதுதான், அதையும் எடுத்து அவன் நீட்டா செட் பண்ணி உள்ள வச்சாலும் வச்சுப்பான். அது ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஸ்மித் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னு வையேன், கிட்னி ஸ்டோன் வச்சீங்கன்னா அமோகமா வரலாம். சுபயோக சுபதிரம் நல்லா இருக்கும். பெங்களூர் குழுக்கு போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த கல்லெல்லாம் கூட வெளியில இருந்து எடுத்திருக்கானுங்க. உங்க கிட்னி ஸ்டோனுங்கிறது சுயம்பு, அதை நீங்க கையில வச்சீங்கன்னா எமோகமா இருக்குன்றவனுக்கு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சுயம்பா இருக்கதான் அதோட ரேட் அதிகம் தெரியும்ல. வித்தவுட் எனி ஹியூமன் டச், ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸோட ஒரு விஷயம் டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு. இன்னொரு கான்ஸ்பிரசி பார்த்தாங்க நேத்து, ஸ்க்ரோல் பண்றேன், ஒருத்தன் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து சிவலிங்கம் முளைச்சிருக்குதுன்னு சொல்லி மல்லிகைப்பூ வாங்குவோம்ல ஒரு சின்ன தலைக்கு வைக்கிறது, அதை சுத்தி வச்சிருக்கிறானுங்க ஃப்ரீசர்ல. ஏங்க அது ஃப்ரீசர்ல இது ஐஸா மாறி இருக்கு, அது லைட்டா லிங்கம் ஷேப்ல இருந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இவனே நைட்டு ஃபுல்லா உட்காந்து சிசில் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா, லிங்க ஷேப்ல வர மாதிரி காலையில எந்திரிச்சு எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ஷன் அள்ளிட வேண்டியதான் அப்படின்னு அதை உட்காந்து கண்டுபிடிச்சு அதை பிரபலம் வேற ஆக்கியிருக்கான் பாரு மனுஷனா அவன்லாம். அதே மாதிரிதான் இப்போ எனக்கு டக்குனு நீ பேசும்போது தோணுது வந்துட்டு, நான் சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாலைகள் போடுறோம் இல்லையா, அதுல நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்துட்டு துளசி மாலையும் பானுங்க, அது போட்டா பாடி கூல் ஆகும் பானுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்படிகம்னு ஒண்ணு இருக்கும், அது அப்படியே உன் பாடியோட ஹீட்டுக்கு அப்படியே கரையும், குட்டி குட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது உன் பாடிக்கு ஒரு சில்னஸை கொடுக்கும் பானுங்க. அது எந்த அளவுக்கு இதோட மேபி இருக்கு சரியா? கண்டிப்பா இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு ரொம்ப வேலிடா தான் படுது, நத்திங் டூ மேஜிக்கல் அபவுட் இட். மேபி போட்டா அவங்க பாடியில வந்துட்டு ப்ரெஷர் குறையுங்கிறதுலாம் கொஞ்சம் வேற மாதிரி இல்லை. ஹீட் அந்த அந்த தெர்மல் டிஃபரன்ஸ் வருங்கிறது ஃபைன், அது வரைக்கும் அதை நான் நம்புறேன் சரிங்களா. பட் அது உங்களுக்கு சூப்பர் பவரை கொடுக்கும், அது ஒரு மேயர் கல்லு தானே. பட் அதுக்கு எப்படி இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸை பில்ட் பண்றதுன்னா இந்த ரிலீஜனும் கடவுள் நம்பிக்கையும் போட்டு கொஞ்சம் இந்த இது மாதிரிதான் பவர் பஃப் கேர்ள்ஸ் ரெடி பண்றதுக்கு ஃபயர் ஆஷ் அதெல்லாம் மிஸ் கடைசியில வந்ததான் எலிமெண்ட் டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டு கலக்குவாப்புல தெரியுமா, அது வழியா வந்தவங்க தான் 3 பேர் பவர் பஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இடைக்கிற எல்லா கான்ஸ்பிரசி போட்டு கலக்குன்னு கலக்கிறது அந்த கிறிஸ்டலுக்குள்ள. நம்ம உடனே கேட்டுருவோம்ல, அதை உடைச்சா ஒண்ணுமே இல்லையே ஜி, அப்ப அது பவர் போயிருச்சா அப்படின்னு கேட்டுருவோம்ல. பட் உன்னை கேட்கறக்கே உன் தனி மனிதனா உன்னை வந்துட்டு அப்படியே அந்த லக்கு பின்னாடி, அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பின்னாடியே ஓட வைப்பானுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள வரவே மாட்டானுங்க, அந்த செக்மெண்ட்லயே வர மாட்டானுங்க. நம்பிக்கை நம்புறியா, நம்புனா நடக்கும், நம்புறா ஊம்பிடுவானுங்க. இதுல இந்த இவரு லோகேஷ் கனகராஜ், ரத்னா போன்ற ஆட்கள்ல ஒரு மாலை யூஸ் பண்ணாங்க. என்ன மாலை? கருங்காலியா? கருங்காலி அது இப்ப செம ஹிட் ஆகி பிரதர், அது இன்டர்நேஷனல் லெவல். யூஎஸ்ல வந்துட்டு அதோட விலை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு $20 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட வருது பிரதர். அது கருங்காலி யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்றாங்க, யூகே இம்போர்ட் பண்றாங்க. அந்த கருங்காலி மாலைக்கு இந்த பவர் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அது வந்து வேலிட் கருங்காலியா இல்ல அன்வேலிட் கருங்காலியான்னு ருத்ராட்சத்துக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இந்த கருங்காலி மாலைக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஃபுல்லா ஸ்விம்மிங் எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த கொட்டைக்கு தண்ணி மேல போட்டு.
ஆமா. அந்த கொட்டைய தண்ணீல ஓடணும். பால்ல போட்டு அத ஊற வைக்கணும். இந்த கெழக் சாக்கோ சோடாதுங்கிற மாரி இருக்கும். இந்த சூடு சூடு ஆமாமா. கல்ல மாரி தேய்ச்சு கால்ல சூட்டு சூடு கொட்ட. வைக்கிறது அந்த மாரிலாம் பண்றானுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இதுதான் பியூர் கருங்காலி அப்படிம்பானுங்க. அதான் கருங்காலி. இந்த மாரி அந்த கல்லு ரீதியாக இதுவே வந்துட்டு ஏகப்பட்டது இருக்கு. அது வந்துட்டு இட்ஸ் தனி டாபிக் ஆல் டுகெதர். அது பேர் ஜெம்மாலஜிம்பானுங்கன்னு நெனைக்கிறேன். அதான் பாருங்க படிப்பே வந்துருச்சுங்க. ஜெம்மாலஜி, ஜெம் ஸ்டோன்ஸ் பத்தின படிப்பு. அது கூட ராசி இன்வால்வ் பண்ணி, உங்க ராசிக்கு ஏத்த ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லி கலர் ஜெம்ஸ் பிங்க் கலர் வந்தா உங்களுக்கு இந்த ஜெம்ஸ். அதாவது அவ்வளவு ஜெம்ஸ் கலர் வந்துட்டு கேட்பரிஸ்ட கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஜெம்ஸ போட்டு மில்க் பண்றது கண்டென்ட். சோ அது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. நீங்க சொல்றதுலயே அதே ஜானர்ல இன்னொன்னு இருக்கு பிரதர். சின்ன வயசுல ஏன் தெரியல பிரதர். இந்த மாரி புக்ஸா எனக்கு எண்டப்பா அது. அந்த டீச்சரோட புக் ஆஃப் சீக்ரெட்குள்ள 2 பாம்பு இச்சுன்னு முத்தம் குடுத்துருந்துச்சுங்கிற மாரி, சின்ன வயசுல இதே மாரி நான் இன்னொரு புக் பார்த்திருக்கேன்டா. அந்த புக்கோட பேர் எனக்கு கரெக்ட்டா வரல. ஆனா அந்த புக்ல என்ன இருக்கும்னா, உன் பாடி பார்ட்ஸ் எது எது என்னென்ன மாரி இருக்கோ, அது அது மாரி உனக்கு யோகங்கள் இருக்கும்பானுங்க. அதுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறதுனால, குண்டி பெரிதா இருக்கும் பெண்களுக்கு இந்தந்த இந்தந்த பலன்கள் உண்டு அது அப்படின்னு அப்படி சொல்லி அப்படியே அவங்களுக்கு எழுதியிருக்கானுங்களா இல்ல. அதுல? அவங்களுக்கு எதுவும் பலன்கள் இல்லையே. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தானே பலன்ங்கிற மாரி எனக்கு லைட்டா தோணுச்சு அப்பயே. பட் ஆனா சொல்றேன். இந்த மாரி அ பார்ட்ஸோட இதுல தான் இருக்கும். விரல் பெருசா இருக்கிறது, இந்த விரல விட அந்த விரல் பெருசா இருக்குங்கிறது. இத வச்சு ஒரு பெரிய பலனே இருக்கும்பானுங்க. பிரதர் அத இந்த படத்துல கூட காட்டுவானுங்க பிரதர். இந்த திருடா திருடி படத்துல கூட தனுஷ் வச்சு ஒரு காமெடியே வரும். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு விரல் இப்படி நீளமா இருக்குன்னு சொல்லி கிளைமேக்ஸ் கிட்ட எங்கேயோ காட்டிட்டு இருப்பானுங்க அந்த மொமெண்ட்ட. என்னடா அதெல்லாம் அது ஃபன்னாடா ஃபன்னுக்கு வேண்டி காட்டியிருப்பாங்க. பட் நம்ம ஆளுங்க தெரியும்ல. ஆல்ரெடி அதுல ரொம்ப அப்சஸ்டா இருப்பானுங்க. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்லயே அது ரொம்ப காமன் தான் நீங்க சொல்றதெல்லாம். நெறைய பேர் இது ஆக்சுவலா ஃபியூஷன் தாங்க. இங்க இருந்து அப்படியே மருவி எவனா ஒரு வழிப்போக்கன் போர் அடிக்குதுல ஒரு ஃபிகர கரெக்ட் பண்றதுக்கு வேண்டி இத அந்த புள்ளைட்ட சொல்லியிருப்பானா இருக்கும். அந்த புள்ள அத எடுத்துட்டு போய் ஒரு 4 பேத்துல சொல்லும். அந்த மாரி தான். பாத்தியா நான் எனக்கு இது இந்த மாரி ஐ ஐ ஐ நோ நியூ திங்கிங்கிறது ஒரு பெரிய ஆரியாசம் ஹியூமனுக்கு. நான் இத வந்துட்டு இங்கிருந்து கத்துக்கிட்டேங்கிறத. அத வந்துட்டு நாலேட்ஜ்ன்னு நெனச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அது அப்படியே ஸ்டோரீஸா பில்ட் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். நான் அப்படிதான் அத பாக்குறேன். புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவனுக்கு ரீசன் கிடைக்கலன்னா, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன டாக் பண்றதன் மூலமா தான் கான்ஸ்பிரசியே உருவாகுதுன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் லைக் இதுதான். ஜோசியமே அப்படிதான் உருவாயிருக்கும். ஆமா ப்ரோ. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா வந்துட்டு முன்னோர்கள் ஒண்ணும் முட்டாள் இல்லைன்னு சொல்லி பஞ்சாங்கம், அப்புறம் இந்த பிளானட்டரி ஆர்பிட்ஸ் ஓட பொசிஷனிங்னு சொல்லி உங்கள அத வச்சு ஏமாத்துவாங்க. ஐ மீன் ஏமாத்துவாங்கன்னா, அது அது ஏமாத்தல் தான். ஏன்னா அதுக்கு இன்னியுமே சயின்டிபிக்கல் ப்ரூஃப்ஸ் கிடையாது. பட் ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு இவங்களா கிளைம் பண்ணிப்பாங்க. ஐன்ஸ்டீனு அப்புறம் மத்த பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் அப்படியே லுக் பேக் பண்ணுவாங்க. வெயிட் அ மினிட் நாங்க எப்படா சொன்னோம் அப்படின்னு. அந்த மாரி இவனுக்கு கிளைம் பண்ணிப்பானுங்க பாவம். பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு ஒரு விஷயத்த கணிக்கிறதுங்கிறது. கிளைம் பண்றதுக்கு ஒண்ணுமே பெருசா தேவையே இல்லைங்க. இப்ப மாடர்ன் வேர்ல்டுல ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருந்தா போதும். பட் அது அது இப்பதானே. பட் அதுக்குதானே பிரதர் ஒரு பெரிய பிம்பத்த உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ட்ரஸ்ட். யூ ட்ரஸ்ட் இட் இட் வில் ஒர்க். இஃப் யுவர் ட்ரஸ்ட் இஸ் லாஸ்ட் யூ வில் லூஸ் எவ்ரிதிங். நீ நம்பு அத. ஆக்சுவலா அவனுங்க எதிலும் தெரியுமா அப்படின்னு. அடாப்ட் பண்ணிருக்கானுங்க. டாக்டர்ஸ்லாம் போனோம்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம பாடியே வந்து தூங்கி எந்திரிச்சா இம்யூன் பவருக்கு சில சில இதாகும்ல. சரியா ம். ஆன சில இதெல்லாம் இருக்கு. அத வந்து ஆஸ்ட்ராலஜிக்கு அப்ளை பண்ணிக்கிறானுங்க. எல்லாமே நடக்குங்க. ஆனா நம்ம நம்பிக்கை வைக்கணும். கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அடாப்ட் பண்ணி இதுல இறக்கியிருக்கானுங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்கள நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டா எனக்கு என்ன? சோ அந்த ஹோல் ஐடியாவும் நம்பிக்கை மேலதான் இருக்கு. ஏன் நான் விடுவானே அதை நம்பிடுறானே அப்படிங்கிற ஆட்டிடியூடுக்கு நீ வந்துடும். அது விஷப்பரிச்சை ஏன் பண்ணணுமே அப்படின்னு. அது 4000 இருந்து 5000 போகுதே. அப்ப விஷப்பரிச்சை பண்ணுங்கிறது நம்மளோட ஒரு தார்மீகமான பொறுப்புங்கிறது அப்படி நினைக்க மாட்டுது மைண்டு. அது எங்கேயாவது கேள்வி இது கேட்டா அது ஒர்க் ஆகாம போயிருச்சுன்னா கேள்வி கேட்காமல் 11 பேர்த்துக்கு ஷேர் செய்தால் சாய்பாபாவின் அருள் உங்களுக்கு வருங்கிற மாதிரிதான். கேள்வி மட்டும் கேட்டா முடிஞ்ச நீ அந்த மாதிரி உன்னை அப்படி பிளாக் பண்ண காமனருக்கே தெரியும். But அது அப்படி வந்து உன்னை ஒரு பிளாக் பண்ணும்பொழுது யூ வில் பி இன் பொசிஷன் வேர் யூ வில் நாட் எனி சயின்ஸ் ஆஃப் இதுதான். ஒரு 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 சின்ன டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை எல்லா பக்கமும் பிளாக் பண்ற ஒரு இல்ல பேசிக் எனக்கு நீ டாக்டிக் தான். சாய்பாபான்னு சொன்னோன்னே எனக்கு சாய்பாபாவை வச்சு ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன ஹியூமன்ஸோட வியர்ட் வே ஆஃப் ஆக்டிங்னு சொல்லலாம். எங்க அம்மா வந்து சாய்பாபா கோயிலுக்கு போறாங்க வருஷம் வருஷம். ஷீரடிக்கு ம், கூப்பிட்டு போயிட்டு ஒரு சின்ன கர்நாடகா சைடு இருக்க கோயில்லாம் காமிச்சு வர ஒரு ஆன்மீக சுற்றுலா. சரியா?
இப்ப எங்க அம்மா இருக்கு, நாங்க இருக்கிறது லோக்கல் ஏரியா. இங்க நாயை பார்த்தாலே நம்ம கல் எடுத்து வீசுவோம்ல. அங்க அந்த சாய்பாபா கோயில்ல எங்கேயோ ஃபுல்லா நாய் இருக்கும் போல. கோயிலுக்குள்ளேயே நாய்கள் சுத்திட்டு இருக்கும் போல. சரியா? எங்க அம்மா ம். அத பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, "பாத்தியா நம்ம ஏரியால நாய் ரொம்ப இதா இருக்கு. கடிக்கிறதுக்கு வருது, வண்டி இங்க தொரத்துது. இங்க அங்கெல்லாம் நாய்ங்க ரொம்ப சாந்தமா இருக்குது. அழகா மனுஷங்க கூட இன்டராக்ட் பண்ணுது." சாந்தமான தீரடி நாய்கள். ஆக்சுவலா மேபி எங்க அம்மா என்ட்ட சொன்னா நான் கலாய்ப்பேங்கிறனால சொல்ல மாட்டாங்க போல. ஆனா அவங்களுக்குள்ள வந்து என்ன கான்வர்சேஷன் இருக்கும்னா, இது எல்லாமே சாய்பாபா கண்ட்ரோல்ல இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க போல. ஆமா நாய்கள் முதல்ல. ஆனா பாவம் அவர் வந்துட்டு எப்படி தெரியுமில்ல? இந்த இப்ப திரும்பி பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் சொல்ல வரேன் பாருங்க. அவர் வந்துட்டு குஸ்டோவா வால்டர் ஒயிட் மாரி, இது என் டெரிட்டரி. இதுவரைக்கும் நான் கண்ட்ரோல்ல எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிற நாய்கள்லாம் எனக்கு கவலை கிடையாது. அது பொச்ச புடிச்சு கடிச்சு போடும். நீங்க அதுகிட்ட போய் விளையாடாதீங்கங்கிற மாரி. ஆனா என்னைக்குமே நான் வந்து அப்படியே சாய்பாபாவ மட்டும் விட்டு குடுக்கவே மாட்டேங்க. அவர ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். எங்கிருந்தோ வந்து அவரோட லெகசினால இன்னைக்கு பாருங்க எத்தன பேர்த்த தர்ஸ்டே டிசிப்ளின்டாவும், மக்களுக்கு ஃப்ரீ அன்னதானம் போடுறதுன்னு சொல்லி பல விஷயங்கள ஆக்சுவலாவே ஹி இஸ் டூயிங் எ மேஜிக் பிரதர். நீதான் அவரு தான்டா பெரிய வேலையா பார்த்து விட்டாருங்கிற மாரி, அந்த ஆள் தான்டா தேவையே இல்லாம தமிழ் சினிமாவே வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ண வச்சாரு. இப்ப வியாழக்கிழமை படம் வருதுங்கிறது ஒரு நேச்சுரல் பினாமினா மாரி ஆயிருச்சுடா. அது முதல்ல இந்த சாய்பாபா பக்தியில இருந்து ஆரம்பிச்சுதுடா. வியாழக்கிழமை நல்ல நாள். அதுல படத்த ரிலீஸ் பண்ணா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 டேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. வியாழக்கிழமை ஆபீஸ் போறத விட்டு படத்துக்கு போக வேண்டியதா இருக்கும்டா கருமம். அப்புறம் இப்ப இது பார்த்தா ஒரு பினாமினா மாரி ஆயிடுச்சு. வெள்ளினா என்ன சினிமானா வெள்ளிதான். கரெக்ட்டா? வெள்ளிக்கிழமை சினிமா வர்றதுங்கிறது தொன்று தொட்டு நடக்குது. ஏன்னா சாட்டர்டே, சண்டே படத்த பார்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை சில பேர் லீவ் அப்போ நைட் படத்துக்கு போவாங்க. நைட் ஷோலாம் கிடைக்காது வெள்ளிக்கிழமை. இப்ப வியாழன் ரிலீஸ்ங்கிறது அஜித் குமார் மற்றும் பலர்னால இது அப்படியே உள்ள ஃபீடு பண்ணப்பட்டதுக்கு காரணமே பாபா தான்டா. என்ன இல்ல கேட்டா. எப்படி நம்ம பாபாவா பாபாவோட பேசிட்டு ரெக்வெஸ்ட் என்ன? இருக்கோங்கிறதுனால நம்ம பாபாவா பேசிட்டு இருக்கோங்கிறதுனால கடைசியா நான் வந்து பாபாவ வச்சு நான் ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்றேன் பிரதர். இருங்க என்னன்னா அதுக்கு முன்னாடி இவர் அட்ரஸ் பண்ணிடுங்க. புட்டபர்த்தி இருப்பா அப்படியே. லிங்கத்த இருப்பாரு புட்டபர்த்தின்னு போனா வாயில உள்ள. பெருசா போயிருமே நண்பா. டைம் இல்லையே நம்மள்ட்ட. சரி அவரோட லிங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் ஆனா மென்ஷன் அவரு அவ்வளவுதான். அந்த ஏங்க அந்த அந்த ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான கான்ஸ்பிரசி இறக்க வேணாம்னு பாக்குறேன். அவரே தொண்டையில இருந்து அத ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணுவாரு. எவ்ரி மேஜிக் ஹஸ் 3 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிசெப்ஷன் அந்த மாதிரி உனக்குன்னு அந்த வாந்தி வர்றதுக்கு முன்னாடி லைட்டா வாயில இருந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம்ல. அத பண்ணி வேற எடுப்பாப்ல. ஏன்டா வாயில இந்த கனவு பள்ளி கீழே ஒளிச்சு வச்சிருக்கிற. அதை எடுக்கிறதுக்கு ஏன்பா இவ்வளவு ஆக்டிங்கிற மாதிரி பண்ணுவாப்ல. நெறைய பண்ணுவாரு. ஆக்சுவலா நெறைய இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவரு செம காமெடியா இருந்திருக்கும். அவரு பண்ண எல்லாம் யூடியூப் லைவ் பண்ணிருப்பானுங்க. அந்த டைம்ல இருந்ததுனால பாவம் ஹி வாஸ் ஏபிள் டூ கண்ட்ரோல். எதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போச்சு அது அது மட்டும் அப்ப வெளியில போகும். வந்துட்டு இல்ல அப்ப அது வந்துட்டு உனக்கு இதுதான் செவிவழி செய்தி தான். அப்புறம் தான் அதோட வீடியோஸ் எல்லாம் வெளில வந்தது. அப்ப வந்துட்டு போய் பார்த்தவங்க உனக்கு வந்துட்டு ஒரு வாய் வழியா லிங்கத்தை எடுத்தாருங்க அப்படிங்கும்போது நீ இல்ல என்ன நினைப்பா நல்லா காமெடியான விஷயம் என்னன்னா, நல்லா அந்த ஆள் வாய் ஈசாயத்துக்கு எடுத்து எடுத்து டேரக்டா நடுவுல கையில கிடந்து தூக்கி வீசிருவாரு உங்களுக்கு. டேய் போ எடுத்துட்டு போ ஆக்சுவலா அப்படின்னு. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் ஈசாயத்துல வர அந்த தியானம் நீங்க செய்து கொண்டு வாயில இருந்து எடுப்பாரு போல குப்புக்குன்னு வந்து விடுவோம் போல பார்த்தா குட்டியோட ஒரு லிங்கம் வாய் கிடக்கவும் ஒண்ணு வருது அதை வச்சிருக்கிற அப்படி உள்ள நல்லா கழுவி அதான் பிரதர் நான் கடைசியா பாருங்க அந்த சாய வச்சு நான் ஒரு கான்ஸ்பிரசி இறக்குறேன். உலகம் உருவாகிறதுக்கு வந்துட்டு பிக் பேங்னு ஒரு ஈவென்ட் நடந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல சாய்பாபான்னு ஒரு எலிமெண்ட் வந்து செமையா இன்ட்ரடியூஸ் ஆகி பிரபலம் ஆகிறதுக்கு இவர்தான் பிரதர் காரணம். எஸ்பிபி தான் காரணம். பாபா ஒரு இந்த கருணாலயம் படம் பார்த்துருக்கீங்களா? எஸ்பிபிக்காவது நான் சாய்பாபா ரசிகனா மாறேன்டாங்கிற மாதிரி ரொம்ப சூப்பர் அருமையா அதுல பண்ணிருப்பாரு பிரதர். அதுல பாபா இந்த அப்படின்ட்டு டப்பிங் படம்டா அது. இங்கேயும் வந்துட்டியா அதுல பாபா அப்படின்னு. ஈவில் டெத் பார்த்தா 1,00,000 பிரைஸ்னு சொல்லுவானா தெரியுமா தனியா உட்காந்து நம்ம ஆமா. சொன்ன போன கான்ஸ்பிரசில அந்த மாதிரி இந்த படத்துல எத்தனை டைம் பாபான்னு சொல்றாருன்னு கண்டுபிடிச்சுன்னா 1,00,000 பிரைஸ்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு பாபாவை. நல்ல படம். சோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தா பாதி எபிசோட் வந்து வேற ஏதோ பேசி கடைசியா கான்ஸ்பிரசிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள வந்தோம். ஈவன் தேர் ஆர் மல்டிபிள் கான்ஸ்பிரசிஸ். ஆனா 2 இதோட முடிக்கிறோம். அடுத்து வேற வேற எபிசோட்ஸ் வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டென்ட் இல்ல பிளஸ் ஏதாவது நல்ல கான்ஸ்பிரசியோட ஒரு ஒரு இது தோணுச்சு அப்படின்னா நாங்க இதே மாதிரி போடுறோம். பட் இந்த எபிசோடோட இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து எந்த லென்த்ல இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு போல் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் டார்கெட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்.
ஸோ அதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். இந்த எபிசோடு பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மற்றபடி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.